உங்க குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வருதா? அது வெறும் கேஸ் தான் இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சில நேரங்கள்ல இதே வயிறு வலி சீரியஸான ப்ராப்ளம்க்கு ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலிக்கிறது நார்மலா இல்ல அது எமர்ஜென்சியான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஐம் டாக்டர் ராகவி சந்தோஷ், குழந்தை நல மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், சென்னை. குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா எந்த பாகத்துல வயிறு வலி இருக்குன்னு பார்க்கணும். சில குழந்தைங்க வயிறு முழுசாவே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஒரு பாகத்துல மட்டும்தான் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வயிறு முழுசா வலிக்குதுன்னு சொல்ற குழந்தைங்களுக்கு முக்கியமான 3 காரணங்கள் இருக்கும். நம்பர் 1 வந்து அவங்க சாப்பிட்ற ஆகாரம் சரியா செரிமானம் ஆகலைன்னா வயிறு வலிக்கும். 2வது மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வயிறு ஃபுல்லாவே வலிக்கும். 3வது நம்ம சம்மர் டைம்ல வர காமன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒரு இடத்துல மட்டும்தான் வலி சொல்றாங்கன்னா அப்ப அந்த இடத்துல இருக்க ஆர்கன்ல எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க. யூரின் போகும்போது எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, யூரின் பையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல தொப்புள் சுத்தி வலிக்குது, அப்படி இல்லைன்னா ரைட் சைட் கிராயின் இடத்துல வந்து வலி இருக்குன்னு சொல்றாங்க. சுத்தமா நகர முடியாம சோர்ந்து படுத்துக்கிறாங்க, நடக்க முடியல, ஃபீவரோட சேர்ந்து வருது, வாமிட்டிங்கோட இருக்குன்னா, கண்டிப்பா அப்பெண்டிசைட்டிஸ் இல்லைன்னா நெறிக்கட்டி வீக்கத்தை ரூல் அவுட் பண்ணணும். அதே மாதிரி மேல் வயிறுல வலி இருக்குது, கண்ணு மஞ்சளா இருக்குது, கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறது இல்ல, வெயிட்டும் குறைஞ்சிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா கல்லீரல்ல பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி இருந்தாலும் அவங்களோட ஸ்லீப்போ இல்ல டெய்லி ரொட்டீனோ எதுவுமே பெருசா அஃபெக்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் வயிறு வலி இருந்துட்டு தானா சரியாயிடும். சில குழந்தைங்களுக்கு வயிறு வலி அடிக்கடி வர்றது இல்லாம சில வார்னிங் சைன்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கடி வயிறு வலியோட சேர்ந்து ஃபீவர் இருக்கு, வாமிட்டிங் இருக்கு, வயிறு உப்பசமான மாதிரி இருக்கு, வயிறு கல்லு மாதிரி இருக்கு, பாப்பா கொஞ்ச நாளா வெயிட் குறைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க மோஷன்ல இல்ல வாமிட்ல எல்லாம் பிளட் இருக்குன்னா இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். இதை பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, எல்லா பெயினுமே சாதாரண பெயின்னு இக்னோர் பண்ணாதீங்க. அப்சர்வ் த பேட்டர்ன். இந்த பெயின் வந்து எந்த விஷயம் பண்ணா அதிகமாகுதுன்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொடுங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, டோன்ட் செல்ஃப் மெடிகேட். இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலியோட சேர்ந்து வர அசோசியேட்டட் சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஃபீவரு, வாமிட்டிங்கோட இருக்கு, பாப்பா கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னா கண்டிப்பாக பேசிக் பிளட் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் மார்க்கர்ஸ் பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அல்ட்ராசவுண்ட் அப்டமன் டெஃபினட்டிவாக இல்லைன்னா கண்டிப்பாக சிடி அப்டமன் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, அது தேவைன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் வயிறு வலி சொல்லிட்டு இருக்கான்னா தெர் இஸ் அ டேர்ம் கால் ஃபங்க்ஷனல் பெயின். அதாவது குழந்தை எமோஷ்னலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க, ஆங்ஷியஸாக இருக்காங்க, இல்லை புது இடத்துக்கு மாறுறாங்க, புது என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நார்மல் டைஜஸ்டிவ் ப்ராசஸே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு அடிக்கடி சிவியர் பெயினாக அது வெளிப்படும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பிரெயின் ஆக்சஸ் கொஞ்சம் டிஸ்ரெகுலேட் ஆகுது. இந்த பெயின் கொஞ்சம் சிவியராக இருந்தால் கூட செல்ஃப் ரிசால்விங் தான், ஸ்பான்டேனியஸாகவே ரிசால்வ் ஆகிடும். இதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வர்றதோட நம்ம சொன்ன ஏதாவது வார்னிங் சைன்ஸ் இருந்ததுன்னா do consult the pediatrician immediately.